குபேரன் டிவி நேருக்கு லட்சுமி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். துலாம் ராசி உங்களது ராசி அது 11 இருக்குன்னா பெருத்த லாபங்கள் நல்ல ஒரு விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. 2இல் உள்ள கேது, ஸோ 2இல் உள்ள கேது வந்து கொஞ்சம் வெடுக்கெடுக்குன்னு பேசுவீங்க, தூக்கி எறிஞ்சு பேசுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2ஆம் அதிபதி உங்களுக்கு 11 இருக்க நல்ல ஒரு பெருத்த லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல லாபங்கள் திடீர்னு வராதுன்னு நினச்சிருந்த காசும் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஏன்னா 8ஆம் அதிபதி 11 இருக்கும்போது விபரீத ராஜயோகம் சொல்லுவோம். அதனால் வந்து என்றைக்கும் வந்து இதெல்லாம் வராதுன்னு நினச்சிருந்த காசு வந்து யாராச்சும் வந்து இல்லைங்க கொடுக்கணுங்கன்னு சொல்லி டக்குன்னு கொடுத்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 3ஆம் அதிபதி குரு, ஸோ 3ஆம் அதிபதி குரு வந்து 5ல் இருக்கும்போது குழந்தைகள் அதிகமாக செல்லாமல் கொடுக்குறோமோங்கிற எண்ணங்கள் இருக்கும். குழந்தைகளோட வளர்ப்புகளில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஏன்னா வந்து கொஞ்சம் அவங்க அட்வான்டேஜ் எடுத்து நம்மகிட்ட பிடிவாதம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும், கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கணும். 4இல் உள்ள சனி 10ஆம் இடத்தை பார்ப்பதனால் கொஞ்சம் அம்மாவுக்கும் மாமியாருக்கும் சண்டைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதே மாதிரி தொழில் ரீதியான விஷயங்களில் முதலாளிக்கும் தொழிலாளிக்குமே வந்து சின்ன சின்ன தர்க்கங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கனால நீங்கள் எந்த செக்டரில் இருந்தாலும் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது நல்லது. 15ஆம் தேதி வரை ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்க்க போனால் உங்களுக்கு வந்து தாயாருடைய விஷயங்களில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பிடிவாதங்களையும் நம்ம வந்து தவிர்க்க முடியாது. ஸோ அம்மாக்கிட்ட வந்து என்ன சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டாங்க, அதனால் கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயாகணும். குழந்தைகள் விஷயமும் அதே மாதிரி தான். ஏன்னா வந்து இந்த வக்ரகிரகங்கள் வந்து உங்களுக்கு பிடிவாதத்தை ஏற்படுத்தியே தீருங்க. ஸோ அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 6, ஸோ 6 முதல் வேலை செய்கிற இடங்கள் வந்து 6ஆம் அதிபதி 5லிருந்து வக்கரமாக இருக்கும்பொழுது நிறைய, அதாவது என்ன சொல்கிறது, வேலை செய்கிற இடங்களில் வந்து நமக்கு ப்ரெஷர்ஸ் ஜாஸ்தி இருக்கும். நிறைய வந்து ப்ரெஷர் போடுற மாதிரியான விஷயங்கள் நிறைய நடக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். அவங்க வந்து அங்கே போயிட்டு நான் பண்ண மாட்டேன் என்ன மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு வேலைக்கு பாதிப்பாயிடும். சில பேருக்கு வந்து வெளியில் வந்துயோ இல்லை வேலை செஷன்லேயோ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க. அதுக்கப்புறம் கணவன் மனைவி உறவு, ஸோ 7ஆம் அதிபதி 11ல் இருக்குது. நல்ல லாபங்கள் நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் பெருத்த லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 8இல் உள்ள ராகு சந்திரனுடைய சாரத்தில் போதுங்க. ஸோ சந்திரன் வந்து தொழில் சார்ந்த விஷயங்களை பெரிய கனவுகளோட பெரிய ஒரு விஷயங்களை வந்து நோக்கி போவீங்க. இருந்தாலும் நம்ம வந்து தகுதி என்ன பேராசைப்பட்டு யார்ட்டையும் காசு கொடுத்து ஏமாந்துடக்கூடாது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. 8இல் உள்ள ராகு வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும், வேலையில் நல்லாயிருக்கும், பட் இருந்தாலும் கொஞ்சம் ப்ரெஷர்ஸ் ஜாஸ்தி இருக்கும். என்ன வேலை இது, நான் பேச வெளியில் போயிடலாமாங்கிற எண்ணம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் பண்ணணும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 10இல் வந்து புதன் இருக்கிறனாலையும், ஸோ அது வந்து 8ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் கண்டிப்பாக பேராசை உருவாகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பார்த்துருக்கணும். அப்பாவுடைய விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாகவும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாகவும் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்குது. இந்த வாரம் பார்த்திங்கன்னா 4ஆம் தேதி அன்றைக்கி வந்து ஏகாதேசி அன்றைக்கி அந்த பெருமாளுக்கு வந்து விரதம் இருந்து ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணான்னு மனதார பிரார்த்தனை பண்ணும்போது சிறப்பான பலன்கள்லாம் இருக்கும். ஸோ 6ஆம் தேதி அன்றைக்கி பிரதோஷம், தோஷங்களை விளக்குவது பிரதோஷம். அன்றைக்கி வந்து கோயில்கள் இல்லாதனால 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே வீட்லேயே வந்து விளக்கு வச்சு ஓம் நமச்சிவாய மெடிடேட் பண்ணுறது ரொம்ப சிறப்புங்க. 8ஆம் தேதி அன்றைக்கி அமாவாசை, நம்மோடு இருந்தவர்களை நினச்சிட்டு அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை வந்து ஒரு படையலாக போட்டு அமைதியாக வந்து உட்காந்து வந்து ஒரு அவங்கள நினச்சி அவங்களுக்கு பிடிச்ச விஷயம்னா ஒரு காஃபி ஏதாவது என்ன வேணா இருக்கலாம். ஸோ அதை வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப சிறப்பான பலன்கள்லாம் கொடுக்கும் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.